சவுத் கொரியாவோட மிகப்பெரிய பணக்காரனோட 2 பசங்களும் அவங்க அப்பாவுக்கே தெரியாம அவரோட ஃபேவரட் கார் எடுத்துட்டு ஓட்டும் போது தவறுதலா ஒரு பையன் மேல மோதி ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு உதவி பண்ணாம அங்கிருந்து வேகமா போகவும் தான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க. இப்ப அடிப்பட்ட அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைனாலும் அவன் கால அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்க. இவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவன் கால பாதிக்கப்பட்டதால தான் வருங்காலமே பாதிக்கப்பட்டிருக்கணும். இதுக்கு காரணமான ஆளுங்களை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா சரியான எந்த ஒரு ஆதாரமும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல. அப்பதான் அவன் ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது அவன் பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணிருப்பான். அந்த வீடியோ கால் ரெக்கார்டிங்ல இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல மோதின வண்டியோட நம்பர் இருக்கு. அந்த வண்டி யாரோட தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணதுல சவுத் கொரியாவோட மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தரோட வண்டி தான் தெரியவும் அவரை நேரா வந்து மீட் பண்ணி தனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு நீங்க தான் காரணம்னு சொல்ல அந்த பணக்காரனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆக்சிடென்ட் காரணம் தன்னோட 2 பசங்க தானே. ஆனா தான் பசங்க மாட்டிக்க கூடாதுன்னு நீ எவ்வளவு பணம் கேட்கறியா அவ்வளவு பணத்தை நஷ்டீடா தரதா ஒத்துக்கவும் ஹீரோ அதை மறுக்கிறாரு. நீங்க நஷ்டீடு தரதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல அதுக்கு அந்த பணக்காரனும் நான் கொடுக்குற பணம் தான் எனக்கான மன்னிப்பு. ஒருவேளை இதை நீ ஏத்துக்கானா நீ போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு ஏறினா உனக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்காது. முடிவை நீ எடுன்னு சொல்லவும் ஹீரோவும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. இவ்வளவு பெரிய பணக்காரனோட மோதுற ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் தான் வாழ்க்கை போயிடுச்சு. அதனால அவர் சொன்ன மாதிரியே பணத்தை நஷ்டீடா வாங்கிக்கலாம்னு யோசிக்க அப்ப ஏற்பட்ட ஒரு விபத்தால அந்த பணக்காரனோட ஆன்மாவும் இந்த ஏழை பையனோட ஆன்மாவும் கூடு விட்டு கூடு பாயும். அந்த பணக்காரனோட உடம்பும் அதுல இருக்க அந்த ஏழை பையனோட ஆன்மாவும் கோமால இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஏழை பையனோட உடம்புல பணக்காரனோட ஆன்மா இருக்கு. இதை தெரியாத அவரோட 2 பசங்களும் தான் அப்பா கோமால இருக்க டைமை கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு அவங்க பண்ண ஆக்சிடென்ட்கான பழியை தான் அப்பா மேல போட்டு மொத்த கம்பெனி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. தான் பிள்ளைங்களே தனக்கு ஏதாவது துரோகம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட உடம்புல இருக்க அப்பாவோட ஆன்மாவோ அவங்க 2 பேருக்குமே பாடம் கத்து கொடுக்க நினைக்க அவங்க பசங்க கிட்ட இருக்க கம்பெனி எப்படி புடுங்குவாரு அதுக்கப்புறம் தான் உடலுக்கே மறுபடியும் எப்படி கூடு விட்டு கூடு பாய்வார்னு சொன்ன கதை தான் ரீபவுண்ட் ரூக்கிங்கிற கொரியன் டிராமா.